வருவதோ இளமை படத்தில் நடித்த அபிநய் மரணமடைந்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். ராஜா வணக்கம். தொடர்ந்து இவருடைய இந்த மரண செய்தி தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான செல்லுவதோ இளமை படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான பிரபல நடிகர் தான் அபிநய். அடுத்து ஜங்ஷன், சிங்கார சென்னை, பொன்னிகளை உள்ளிட்ட பல படங்களை நாயகனாக நடித்திருந்தார். அதற்கு பிறகு மலையாளத்திலும் சில படங்கள் நடித்திருந்தார். விளம்பர படங்களிலும் நடித்திருந்தார். அதற்கு பிறகு குறிப்பிட்ட அளவுக்கு அவருக்கு பெரிய அளவு வெற்றி கிடைத்திருக்கவில்லை. இந்த நிலையில் சீரியல்கள், அதே போல் பல படங்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்தது என அவர் படங்கள் நடித்திருந்தார். இருந்தாலும் பெரிய அளவு சினிமாவில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காததால் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு வந்ததாக அதிலே பேசியில் கூட தெரிவித்திருந்தார். சரியான கதைகள் தெரிவித்ததாக தொடர் தோல்விகள், அம்மாவின் இறப்பு என அதிலே வாழ்க்கையில் தொடர்ந்து சோகம் இருந்தது. அதற்கு பிறகு அவருக்கு கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு உடல் மெடிக்க நிலையில் பல மாதங்களுக்கு முன்பு அவரது புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் வெளியானதும் அதற்கான சிகிச்சைகள் அவர் எடுத்து வைத்திருந்தார். திரைப்பிரபலங்களும் பலரும் அவருக்கு உதவி செய்திருந்தார்கள். இறுதியாக காந்தி கண்ணாடி படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கே பாலா நாயன் நடித்திருந்தார். காந்தி இசை விழாவில் பங்கேற்றிருந்தார். சற்று கொஞ்சம் தேடி வந்த நிலையில் இன்று காலை அதிகாலை 4 மணி அளவில் அவர் காலமானார் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. உடல்நிலை சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்றவங்க அவர் கல்லீரலுக்கான சிகிச்சை பெற்று வந்திருந்தார். அதற்கான டோனருக்காகவும் அப்ளை பண்ணியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவர் இன்று அதிகாலை 4 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால், இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.